வணக்கம், வெல்கம் டு யோர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்துகிறீங்கன்னா பாதி அளவுக்கு எண்ணெய் பாதி அளவு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அனாசி மொக்கு, ஒரு ஜாதி பத்திரி, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பிரியாணி மசாலால இருந்து நல்ல ஃப்ளேவர் வந்துடும். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இக்னோர் பண்ணிடுங்க. சோம்பு நல்லா புரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு பிரியாணியும் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப 1 கப் புதினா நல்லா கிளீன் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. புதினா எண்ணெயில நல்லா சுருங்கி வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். சிக்கன் பிரியாணிக்கு கண்டிப்பா புதினா சேர்த்து செய்யுங்க. அப்பதான் டேஸ்ட் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பிரியாணி ஓபன் பண்ண உடனே கமகமான அந்த ஃப்ளேவர் புதினால இருந்து தான் வரும். அதனால புதினாவை ஸ்கிப் பண்ணாதீங்க. புதினா நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg நாட்டுக்கோழி கிளீன் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதுல 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பவுடரை வச்சு தான் நான் நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மசாலாவை சிக்கனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா பவுடரோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து பிரியாணி மசாலா பவுடர் வாங்குறதை விட இந்த மசாலா பவுடர் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சிக்கன் குழம்பு பிரியாணி செய்யும்போது சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். சிக்கனுக்கு மட்டும் கிடையாது, மட்டனில் செய்யும்போதும் இந்த பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. தக்காளி ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, 30 செகண்ட் வதங்கினா போதும். இப்போ இதுல 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமுக்கு வச்சிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கரை லிட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல மாத்திடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல 4 இருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. நான் இப்போ 5 விசில் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஓபன் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டு கூட ஓபன் பண்ணிக்கோங்க. குக்கர் லிட் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமுக்கு வச்சுடுங்க. இப்போ இதுல ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் சேர்த்திருக்கேன். அதாவது மெஷரிங் கப்ல 1 கப் 250 கிராம்ஸ் பாஸ்மதி அரிசி ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன் வேகத்துக்காக 1 கப் தண்ணி சேர்த்திருக்கோம். நான் இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சிருக்கேன். இப்போ தண்ணியோட ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கடைசியா 1 கப் புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் லிட் போட்டு மூடிடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷம் ஸ்டவ்ல டைரக்டா வச்சா போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கனமான தோசைக்கல்லை ஸ்டவ்ல வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கரை வைங்க. குக்கரை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக்கர் அப்படியே விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
மொத்தமாக நம்ம 15 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுறோம். அதில் 5 மினிட்ஸ் வந்து டைரெக்டாக குக் பண்ணுறோம் ஸ்டவ்வில். 10 மினிட்ஸ் வந்து ஒரு தோசை தவா மேலே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரைஸ் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு. 1/2 மணி நேரம் ஊற வச்சா 1 கப் 1.5 கப் இல்லை அதுக்கு கம்மியாக கூட சேர்த்தா கரெக்டாக இருக்கும். நான் சேர்த்துருக்கிற பாஸ்மதி ரைஸ் வந்து கிரெயின்ஸ் வந்து நல்லா திக்காக இருக்கும். அதனால அதிக நேரம் ஊற வச்சாலும் அவ்வளோ ஈஸியாக குழையாது. நீங்கள் சேர்க்குற பாஸ்மதி அரிசி வந்து தின்னான கிரெயின்ஸாக இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரம் ஊற வைக்க தேவையில்லை. 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா போதும். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க, சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ண உடனே மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓப்பன் பண்ணிவிட்டு லிட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அந்த ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறமா மேலே லிட்டை சும்மா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளவர் மாதிரி வந்து இந்த மாதிரி ரைஸ் வரும். அப்புறமா நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யோர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.